தேவ செய்திக்குள்ளாய் போகலாம். நேரம் குறைவா இருக்கிறபடினாலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நம்ம ஒரு 26 வரைக்கும் வாசிக்க கேட்போம். 17வது வசனத்திலிருந்து மார்க்கு 9:17 அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கின்றது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல் கிடந்தான். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, இந்த வார்த்தையின் மறைபொருளை வெளிப்படுத்தும். எங்களோடு நீர் பேசும் இந்த வார்த்தையின் ஆண்டவரே ஒவ்வொரு ரகசியமும் எங்களுக்கு வெளிப்பாடாய் கிடைக்கட்டும். உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியில இயேசுவானவர் ஒரு காரியத்தை தம்முடைய சீஷரிடத்துல காண்கிறதையும் பார்க்கிறோம். இயேசு செய்ய போகிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுல ஒரு தகப்பனுடைய நிலையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த அவர் தன்னுடைய குமாரனுக்கு அசுத்தாவி பிடிச்சு அவனை என்ன செய்யுது, தீயிலையும் நெருப்புலையும் கொண்டு போய் அதுவே தள்ளி விடுது. அது விழுந்து அந்த சரீரத்தை எடுத்துக்கணும்னு அது நினைச்சு அவனை கொண்டு போய் தள்ளுது. அப்படி தள்ளுற நிலையில அவங்க என்ன செஞ்சாங்க, சீஷரிடத்துல அவரை கூட்டிட்டு போறாங்க. இயேசுவனுடைய சீஷர்கள்ட்ட கொண்டு போகும்பொழுது இயேசு அவனை அந்த சீஷர்கள் அவங்க சுகமாக்குறதுக்கு அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு என்னென்னமோ காரியங்கள் செஞ்சு பார்க்கறாங்க, நடக்கல. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அடுத்து நேரா அவரை கூட்டிக் கொண்டு எங்க வர்றாங்க, இயேசுவினிடத்துல கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே 22வது வசனத்துல ஒரு காரியம் அங்க சொல்லப்படுற காரியத்தை போடுங்களேன். 22, இவனை கொல்லும்படி தீயிலும் தண்ணீரிலும். பாருங்க, பிறந்ததுல இருந்து இந்த காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. வசனம் சொல்லுது தீயிலும் தண்ணீரிலும். அப்ப தீய பத்த வச்சு மறிக்கக்கூடிய காரியம், தண்ணீர்ல கொண்டு போய் கிணத்துல விழுந்து சாகுறது. இந்த இதுக்குள்ள அவனை சின்ன வயசுல இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒரு டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கு வந்து செயல்படுத்துறதுக்கு. வாசிங்க, நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால். ஒரே ஒரு காரியத்தை இந்த அப்பா என்ன செஞ்சிட்டாரு, அந்த குழந்தைய சீசர் இடத்துல கொண்டு போனாங்க. பிசாசை துரத்த முடியல, நேரா இயேசுவின் இடத்துல வந்துட்டாங்க. வந்து இயேசுவின் இடத்துல அவங்க ஒரு வார்த்தை செய்யறாங்க, சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கேட்கறது போல அவங்க கேட்கறாங்க. உங்களால ஏதாவது செய்ய முடியுமா?
இந்த வார்த்தையை கேட்டா நம்ம நடைமுறையில சாதாரண தமிழ்ல உங்களை கேட்கறாங்க, உங்களால எதாவது செய்ய முடியுமா? இப்படி இயேசுகிட்ட போய் கேட்கிறான் அவன். நீங்க இதை கண்டிப்பா செய்யணும்னு கேட்கல, உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? அவ ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை அவன் பயன்படுத்துற விதம் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆண்டவரால இந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகம். இப்ப போன இந்த இந்த பிப்ரவரி மாசம் ஆண்டவர் வாக்குத்தத்த செய்தி கொடுத்தாங்க, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்திற்கு கொடுத்துட்டாரு. முதல் ஆசீர்வாதம் என்ன சொன்னாரு? 5 மடங்கு ஆசீர்வாதம். அடுத்து 10 மடங்கு, 2 5 10 100 1000 10,000க்கு மேல எண்ணில் அடங்காத ஆசீர்வாதம்ட்டாரு. இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துட்டாரே. நான் சொல்லிட்டு போய் யோசிக்கிறேன், எப்படி கொடுப்பாரு, இது எப்படி நடக்கும்? எதனால சீஷர்கள் பிசாசை துரத்த முடியலன்னா, இந்த வசனத்தை நான் சந்தேகப்பட்டது போல அவங்க சந்தேகப்படுறாங்க. நீங்க இயேசுவிடத்துல போய் கேட்கும் பொழுது, ஒரு காரியத்தை நீங்க அவர்கிட்ட நம்பி கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் இல்லாம நீங்க கேட்டா கண்டிப்பா அவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தேகப்படாம இருந்தா நீ நினைக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறாரு. அல்லேலூயா. நீங்க சந்தேகப்படக்கூடாது. பாருங்க, எனக்குள்ள ஒரு ஒரு குட்டி சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அதை இயேசு நிறைவேற்றி அந்த காரியத்தில் இருக்கிற எனக்கு இருக்கிற அந்த சந்தேகத்தை எடுத்தே போட்டார். இப்ப எனக்குள்ள ஒரு வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது என்ன வராது? சந்தேகமே வராது. இயேசு அதை கொடுத்தார்னா கொடுத்ததுதான், அது கண்டிப்பா நிறைவேறும்னு நான் உங்கள்ட்ட 100% சொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த தகப்பன் ஒரு காரியத்தை சொல்றாரு, உங்களால செய்ய முடியுமா? இத ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா முதல்ல சீசர்கிட்ட கொண்டு போய் ஒண்ணு நடக்காதனால ஒரு சந்தேகம் அங்கே உருவாயிற்று. இப்ப அவங்க சொல்றாங்க, உங்களால ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. அடுத்த வசனம் 23ல ஆண்டவர் ஒரு இயேசு அவனை நோக்கி, தெரியுதா, உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? இந்த காரியத்தை ஏசப்பாவால செய்ய முடியுமா? உங்க வாழ்க்கையில நம்ப முடியாததை செய்யறதுக்கு தான் இயேசு இருக்கிறார். இவங்க உங்க கையில ஒரு 100 ரூபாயை வச்சுக்கிட்டு எப்படியாவது எனக்கு 100 ரூபாய் கிடைக்கும், அது நம்பிக்கை கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் வேலை பார்த்தா சம்பளம் எனக்கு வரும்னு. இதை தாண்டி தான் விசுவாசத்தின் கிரியை ஆரம்பிக்கும். நான் உழைக்கிறேன், எனக்கு அந்த சம்பளத்தை கொடுத்துருவாரு, அதுதான் என் விசுவாசம்ன்றது தப்பு. அது எப்படின்னா, 100 ரூபாய் கையில வச்சுக்கிட்டே எனக்கு 100 ரூபாய் கிடைக்கும், அது வரும். இதை தாண்டி என்ன நடத்த போறாருன்னு நம்புறது பாருங்க, அதுதான் இயேசு. அல்லேலூயா. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. அவர் நேசிக்கிறதுனால இன்னைக்கு ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை, ஒரு காரியத்தை காண்பிக்கிறாங்க. அந்த தகப்பன் தன் பிள்ளை பிறந்ததுல இருந்து போராடிக்கிட்டு இருக்கான். ஒரு இரட்சகரை குறித்து கேள்விப்பட்டான், இன்னைக்கு இயேசுவை தேடி வந்துட்டான். நீங்க தேடி வந்தது போல இயேசுவை தேடி இன்னைக்கு அவன் வந்தான். அவன் வரும்பொழுது அவன் சொல்றான், உங்களால ஏதாவது செய்ய முடியுமா கேக்குறான். ஏன்னா உங்க சீசர்ட்ட கொண்டு போனேன், அவங்களால முடியல, உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? இயேசு சொல்றாரு, நீ விசுவாசிச்சேன்னா நான் அதை செய்வேன். இன்னைக்கு நீங்க நினைச்சிருக்கல, இப்ப பிள்ளைக்காக ஜெபம் பண்ணோம், எல்லாரும் ஜெபம் பண்ணோம். பிள்ளைக்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளை இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன், என் பிள்ளை நல்ல 100க்கு 100 மார்க் எடுக்க போற. இங்க பாருங்க, 100% உங்க பிள்ளை எடுப்பான்னு நீங்க நம்புறீங்களா? ஏன் கேக்குறேன்னா, நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம பிள்ளை படிக்கிறதையும் லட்சணத்தையும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை நம்பாத, நான் சொல்றதை நீ நம்பு. அதுக்கு தான் சொன்னாரு, 5 மடங்கு ஆசீர்வாதம் வரும், 10 மடங்கு ஆசீர்வாதம் நான் சொல்றேன், அதை நீ நம்பு. என் பிள்ளை இவ்வளவுதான் அறிவு. ஆனா இன்னைக்கு
பிரதர் அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த 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 எக்ஸாமை ஏசப்பா தான் எழுதணும்னு நீ சொல்லுன்னு. நிச்சயமா அவர் நீங்க சொன்னீங்கன்னா நம்புவாரு, நம்பி அது காரியம் நடக்குங்க. நான் விசுவாசிக்கிறேங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த பேப்பர்ல இருந்து உங்களுக்கு இடைப்படுவாரு, இதே இடத்துல உங்களை சாட்சியா வைப்பாருங்க. நம்புறவங்களுக்கு நடக்கும். நீ இன்னைக்கு நம்பினேன்னா ஏசப்பா அதை வாய்க்கா பண்ண போறேன். இங்க பாருங்க, யார் சொன்னதையும் நம்பாதீங்க. நீங்களும் உங்க பிள்ளையை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதை விட்டுருங்க, இன்னைக்கு எடுத்து போட்டுருங்க. நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன் என் பிள்ளை எல்லாத்தையும் தாண்டி ஜெயிப்பான். ஏன்னா 10th 11th இதுல ரொம்ப முக்கியமான இடத்துல நம்ம நிக்கிறோம். ஆனா இந்த பிள்ளைங்களுடைய ஃபியூச்சரை இயேசு டிசைட் பண்ணி வச்சுட்டாரு. இன்னைக்கு நீ நம்பினேனா அழகா அது மாறும், அழகா மாறும். இயேசு சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானா ஆகும், ஆகும், ஆகும். நீ நம்பும் பொழுது அது ஆகும். அப்படியே நம்புறியா? நம்பினேனா நீ ஆமேன் ஏசப்பாக்க கேட்கட்டுமே, அது அப்படியே நடக்க போகுது. அல்லேலூயா. என் பிள்ளை நல்லா ஜெயிச்சு இன்ஜினியர் ஆவான், ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ள வருவான், நம்பினா நடக்கும். நீங்க விசுவாசிக்கும் போது பாருங்க, நீங்க எடுக்க வேணாம். நீங்க 2 நாளாகமத்துல ஒரு காரியம், சாலமோன் போய் ஜெபம் பண்ணுவாரு, உங்களுக்கு தெரியும், 4ஆம் புஸ்தகத்துல இருக்கு. நான் அதை சொல்லிட்டு சும்மா போறேன், ஏன்னா அது நமக்கு சப்ஜெக்ட் இல்லை. நம்ம அதுல ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறேன். இயேசு கிட்ட போய் சாலமோன் என்ன கேட்டாரு? உங்க ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க கேட்டாரா? ஆண்டவர் எதெல்லாம் சேர்த்து கொடுத்தாரு? நீ கேளாத ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுத்துட்டாரு. ஏன்? அவன் ஞானம் வந்துட்டா எல்லாத்தையும் அதை வச்சு செஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் செயல்படுத்திக்கலான்றத அவன் விசுவாசிக்கிறான். ஆண்டவர்கிட்ட போய் உங்க ஜனத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை தாங்கன்னு கேட்டா கேளாததை கண்டிப்பா கொடுப்பாரு. ஒரு விஷயத்த அங்க இயேசு ஒரு விஷயத்த சொல்றாரு, டேய் உன்னை ஒரு லைப்ரரியில கொண்டு போய் விடுறேன்டா. யார்கிட்ட? சாலமோன்ட்ட. நீ அதை படிச்சு ஞானத்தை ஃபுல்லா நீ எடுத்துக்க. இந்த வழக்கறிஞர்கள்லாம் வாதாடுறதுக்கு நீ எல்லாத்தையும் போய் தீர்ப்பு சொல்வேல, என் நீதிமொழிகள் வாசிச்சவங்களுக்கு புரியும் நான் சொல்றது. நீ அநேகருக்கு ஆலோசனை கொடுப்பேல, தீர்ப்பு சொல்வேல, இதெல்லாம் நீ எங்க போற தெரியுமா? வழக்கறிஞர்கள் படிக்க வேண்டிய இடத்துல போய் சட்டக்கல்லூரியில படிச்சுட்டு நீ இதெல்லாம் கத்துக்கடா. அப்படியா சொல்லி கொடுத்தாரு? அவர் ஞானத்தை கொடுத்தா இது எல்லாம் அவனுக்குள்ள சேர்ந்துரும். நீங்க யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி அவர்கிட்ட போய் கேட்டாங்க, அந்த ஞானத்தை ஒருத்தர் கொடுத்தாரு. யாக்கோபு 1 எழுதியிருக்குல்ல, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே. அப்பதான் பைபிள் என்ன சொல்லுது? ஞானத்தை அவர் கொடுப்பாருன்னு இருக்கு. உங்களை போய் புக்கு வாசிச்சு கத்துக்கன்னு சொல்ல மாட்டாரு. இயேசுவினிடத்துல ஆலயத்துல கேட்டவங்களுக்கு இயேசு கொடுக்கிறது என்ன தெரியுமா? விலை மதிக்க முடியாத ஞானத்தை கொடுப்பாரு. நான் வேலை செய்கிறதுல ஒரு பெரிய ஜெயமே எடுக்க முடியலைங்க அப்படின்னு நீங்க கலங்குனீங்கன்னா இயேசு சொல்றாரு, அதுல நான் உனக்கு ஞானத்தை கொடுக்க போறேன். அந்த ஞானம் உன்னை விசேஷித்தவனா உன் வேலை ஸ்தலத்துல உன்னை மாற்றும். யோசேப்பு மாத்துச்சா? சிறைச்சாலையில தான் கொண்டு வச்சாங்க. சிறைச்சாலையில அவனுக்கு இருந்த ஞானத்தை அவன் பார்க்கும்படிக்கு கர்த்தர் அதிகாரியின் உள்ளத்துல கிருபையை கொண்டு அவனை சிறைச்சாலையிலையும் மேன்மையுள்ளவனை தகவனாச்சான். நீங்க எங்க இருந்தாலும், சிறைச்சாலையில இருந்தாலும், அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க நம்புனீங்கன்னா அந்த மேன்மையை இயேசு கொடுப்பார். முடியாததாங்க நடத்துவாரு. அதனாலதாங்க அந்த சாலமோன் காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்டா, எனக்கு போதிக்க தெரியல, எனக்கு சரியா பாட தெரியல, எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு படிக்க தெரியல, எனக்கு வெளிப்பாடு இல்லை, நீங்க கேட்டா அந்த ஞானத்தை தருவாரு. படிக்கிற ஞானத்தை அபிரதமாய் தேவன் தர வல்லவரா இருக்கிற. கேட்டா கேட்கிற எவனோ, யாராவது ஆண்ட சொல்லிக்காரா? கேட்கிறவங்க கொஞ்சம் அழகா தான் இருக்கணும் அப்படி சொல்லிக்காரா? கேட்கிறவங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருந்தா தான் நான் கேட்கிறவங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னாரா? அப்படிலாம் சொல்லல. கேட்கிற எவனுக்கு தருவேன். இன்ன மதம், இன்ன கோத்திரம், இன்ன ஜாதி,
இன்ன கலரு அப்படிலாம் சொல்லலைங்க இயேசு. கேட்டா நான் உனக்கு தருவேன், ஏன்னா நீ என் பிள்ளை, உனக்கு நான் எல்லா காரியத்தையும் கொடுப்பேன்னு இயேசு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? சரி, இந்த சம்பவத்துக்கு வருவோம். இயேசு அவன் இடத்துல கேட்கிறாரு ஒரு காரியத்தை, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆயிரும் நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாமே கைகூடி வரும். ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு கர்த்தரை நம்பினதுனால நடந்த விஷயத்த உங்க கண்ணு முன்னாடி இங்க சாட்சி சொல்ல வச்சார் கர்த்தர். நீங்க கர்த்தர்ட்ட போய் அவங்க கேட்கணும், உபாசம் பண்ணி கேட்டு. இந்த பாருங்க சகோதரி, அங்க போய் நின்று பாஸ்டருக்கு ஏன் போன் அடிக்கணும்? அவங்க எடுக்கிற முடிவு, வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன் பாஸ்டர்ன்னு சொன்னா நான் கேட்க போறேன் வேதான, ஏன் கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு நினைக்கிறாங்க? ஏதாகிலும் ஒன்று கர்த்தர் சொல்லுவார், அது நன்மையாக இருக்கும், நமக்கு தாண்டி நம்மளை இயேசு வழி நடத்துவார்னு நம்பிக்கையோட போய் இயேசுவின் இடத்துல கேட்டாங்க. இயேசு அந்த காரியத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரு, அந்த ஆசீர்வாதம் வந்து சேருது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அதை கொடுக்க வல்லவராய், நல்லவராய், கிருபையுள்ளவராய், மகத்துவம் உள்ளவராய், சாட்சி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, அவன்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, எல்லாம் கூடும். ஒரு தகப்பனுடைய அங்கலாய்ப்பை பார்த்துட்டு நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அடுத்த வசனம் 24. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. லேட் ஆயிட்டாரா? தாமதமா எடுத்துக்கிட்டாரா? இங்க பாருங்க, இந்த வார்த்தை உங்ககிட்ட வந்துருச்சுன்னா நீங்க உடனே நம்பணும். உடனே பர்த்திமை குருடன் இயேசுவின் இடத்துல வந்து கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கடவுள்னு சொன்ன உடனே என்னாச்சு தெரியுமா? உடனே பார்வை அடைந்தவனாய் அவருக்கு பின்னாக சொன்னான். உடனே நடக்கணுமா? உடனே அற்புதம் வேணுமா? இன்னைக்கு அற்புதம் தொடங்கணுமா? இந்த பாருங்க, உடனே பிள்ளையின் தகப்பன் என்ன செஞ்சான்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி. அப்ப என்ன இருந்திருக்கு? அதனாலதான் இயேசு கிட்ட வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கான், உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? இப்ப சொல்றான், எனக்குள்ள இருக்க அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். நீங்க இயேசு கிட்ட போய் கேட்கும் பொழுது அந்த நம்பிக்கையோட கேட்கணுங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள முழுமையா இருக்கணுங்க. ஒரு ஒரு 4 மாவடியில ஒரு 4-5 ஒரு 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 வாலிபர்களை ஆண்டவருக்கென்று அவங்கள ரெடி பண்ணி தயார் பண்ணாங்களாம். 4-5 பேர்ல 120 பேருக்கு மேல, அதில் ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணி ஒரு கிராமத்தில் கொண்டு போய் வச்சு ட்ரைனிங்காக ஊழியத்தில் கொண்டு போய் கிராமத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்களாம். அவங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தமாயிருங்க, நாங்கள் உங்களை கொண்டு போய் அந்த கிராமத்தில் இறக்கி விடுவோம், அங்கே இருக்க ஆத்மாவை நீங்கள் எப்படியாவது ரட்சிப்பு பண்ணணும், சுவிசேஷம் அறிவிச்சு ரட்சிப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு இறக்கிட்டு வந்தோம். ஒரு 4 பேரை கொண்டு போய் ஒரு ஊருக்குள்ளே இறக்கி விட்டுட்டு நாங்கள் சாயந்தரம் வந்து உங்களை கூப்பிட்டுக்குறோன்ட்டு போயிட்டாங்களாம். இவங்க ஊருக்குள்ளே போகிறாங்க, ஒரு ஆள் கிடையாது, வீடெல்லாம் சும்மா கிடக்கு, எல்லாமே இதாக இருக்குது, யாருமே வெளியே தெரில. இவங்க சுற்றி 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 அலைஞ்சு இளைஞ்சு வந்துட்டு ஒரு தெருவுக்கிட்ட வரும் பொழுது ஒரு பையன் சொல்கிறான், நான் நைட்டு ஜெபிக்கும் போது, காலையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வீட்டை எனக்கு காட்டினாரு, இந்த வீட்டை என்கிட்ட காட்டினாரு, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுன்றாரு. கூட இருக்க 2 பசங்க சொல்றாங்க, ஏய் மணி 12 இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்ற நேரம், இல்லைன்னா சாப்பிட்டு படுக்கிற நேரம், ஏதாவது ஒன்று இதா இருக்கும்டா, இப்ப போய் நம்ம கூப்பிடக்கூடாதுரா, சாப்பிட்ற நேரத்துல நம்ம போய் என்னடா சொல்றது, ஒன்னும் சொல்ல முடியாதடா, என்னடா செய்ய முடியும் அப்படின்னு கேட்கணும். அப்ப இவங்க இல்லடா, ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணும்போது இந்த வீட்டை கிட்ட காட்டினாரு, நான் இந்த வீட்டுல சத்தியம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இங்க இருந்து போய் கதவை தட்டுறாங்க, அந்த வீட்டுக்குள்ள போய் டப்பு டப்புன்னு கதவை தட்டுறாங்க, ஒண்ணுமே கேட்கல.
பக்கத்தில் உள்ள சொல்கிறேன், நான் அப்பயே சொன்னேன்ல, தேவையில்லாமல் மத்தியான டயத்தில் போய் இவங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கா, அவங்கள வேட்டை ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியடான்னு சத்தம் போட்ட உடனே வாடா திரும்பவும் வானம் கிளம்பும்போது திடீர்னு கதவு தாப்பா திறக்கிற சத்தம் கேட்குது. இவங்க நின்று பார்க்குறாங்க, பார்த்தா கதவு திறந்து ஒரு தகப்பனார் கதவு திறக்கிறாரு. என்ன உங்களுக்கு வேணும்? ஆடிவான், என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க திருன்னு ஒருத்தர் பார்த்துட்டு, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்களை சந்திக்க சொல்லி எங்களை அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க படக்குன்னு சொல்ல, உடனே இந்த தகப்பனார் கண்கள்ல அப்படியே கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஒரு கலக்கம். அவர் சொன்னாரு, நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள போனா அவர் மனைவி, அவர் பிள்ளைங்க எல்லாம் டைனிங் ஹாலில் சுத்தி சாப்பிட உட்காந்துருக்காங்க. இவங்க உள்ள போனோடனே, ஐயோ நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா, சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நாங்க போயிட்டு அப்புறம் வரோம்னு. இல்லை வேண்டாம் வேண்டாம் வாங்க, பரவாயில்ல வாங்க. உள்ள போய் உட்கார்ந்த உடனே, இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு நீங்க சொன்னீங்களே, அது உண்மையா? இயேசு எங்களை நேசிக்கிறாரா? ஆமா. ஏன்னா எங்களை நேசிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் இந்த இதில் வாழவே முடியல, எங்களுக்கு வேதனையாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் குடும்பமாகவே கடன் பிரச்சனையில் தற்கொலை பண்ணிக்கலான்னு இந்த சாப்பாடில் விஷத்தை ஊற்றிட்டு நாங்கள் எல்லாரும் சுற்றி உட்கார்ந்துருந்தோம். இயேசு எங்களை நேசிக்கிறாருன்னு நீங்கள் சொல்லி உள்ளே வந்தீங்க, உண்மையாகவே எங்களை இயேசு நேசிக்கிறாரான்னு அந்த குடும்பம் முழுவதும் அழுகிறாங்க. அவன் ஜெபத்தில் உட்கார்ந்து கேட்ட பொழுது இந்த வீட்டை கர்த்தர் காண்பித்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு இயேசு இரக்கமுள்ள தேவன். அந்த தகப்பன் உடைந்து அழுதார், உள்ளம் நொறுங்கி போயிற்று. அவரை மீட்டெடுக்கிறதுக்கு கர்த்தர் உள்ளே வந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியம்தான் இந்த தகப்பனுடைய உள்ளத்தை பார்த்து கர்த்தர் அங்கே இரக்கம் பாராட்ட இறங்குகிறார். அங்க ஒரு காரியம் நடக்குது. அவன் சத்தமிட்டு சொன்ன உடனே 25, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். முடிஞ்சிருச்சா வேலை? இயேசு சொன்ன உடனே அவன் கீழே விழுந்து அலக்களித்து பிரட்டி அவன் ஓடி போனான். இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஒரு தகப்பனுடைய உள்ளம் தத்தளிக்குது. எங்கேயோ ஒரு பட்டணங்கள்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு போராட்டம், ஆனா கர்த்தர் சந்திக்க வராரு. உங்களை விட்டுருவாரா? உங்களை சந்திக்காம போயிருவாரா? ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்துவாரு. என்ன ஒரு காரியம், சீசர்களால முடியல. சீசர்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு. சீசர்களுக்குள்ள அது இருக்கவே கூடாது. இயேசு நான் ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்வார். பாருங்க, ஒரு காரியம், ஒரு வசனம் நானும் பிரதரும் பேசிக்கொண்டோம். இங்க திரும்ப அதை நினைவுபடுத்துறாரு ஆண்டவரு. மார்க்கு எழுதுற சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனம் 18, 19. மார்க்கு 16, 17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். போதும். இங்க பாஸ்டர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, அப்படிதானே போட்டிருக்கு. ஊழியக்காரர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, அப்படி போட்டிருக்கா? தீர்க்கதரிசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னு போட்டிருக்கா? யாராலங்க? விசுவாசிக்கிறவர்களால். நீங்க விசுவாசிங்கன்னா உங்களாலதான் நடக்க போகுது. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்ன நடக்க போதா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிச்சா
பிசாச துரத்த முடியும். இன்னைக்கு நம்ம ஜெபிச்சோம், பயத்தின் ஆவிய நம்ம பிள்ளைகளிடத்துல இருந்து விரட்டி ஜெபிச்சோம். நீங்க விசுவாசிங்களா? நீங்க விசுவாசிட்டு இருந்தா கண்டிப்பா உங்க பிள்ளைங்களை விட்டு அந்த பயத்தின் ஆவி ஓடியே போயிருக்கும். உங்க பிள்ளை தைரியமா எக்ஸாம பேஸ் பண்ணுவாங்க. அவங்க போய் நிக்கும் போது ஏசு ஒரு பலத்தை கொடுத்திருப்பாரு. உங்க பிள்ளைங்க சொல்ல போறாங்க, என்ன தெரியுமா? என்னைக்கு இல்லாததா எனக்குள்ள ரொம்ப தைரியமா இருந்துச்சு, நான் நம்பிக்கையோட போய் எழுதிட்டு வந்தேன், நான் பயந்துகிட்டே போனேன், ஆனா உள்ள போனோன்னு எனக்கு பயமே இல்ல, அற்புதமா முடிச்சேன், நான் வெளியே வந்தேன்னு சொல்லும்படிக்கு கர்த்தர் உங்க பிள்ளைங்களை சாட்சியா கொண்டு வர போறாங்க. ஆமென், ஆமென். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நவமான பாஷைகளை பேசுவார்கள். 18, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. தெரியாம ஏதாவது விஷம் இதுலயா கலந்து நமக்கு எதா வச்சாலும் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அதனால வீட்டுல போய் இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? ஒரு டம்ளர்ல விஷத்தை வாங்கி கலந்து சேதப்படுத்தாதுன்னு பைபிள்ல போட்டிருக்குன்னு சொல்லி விஷத்தை வாங்கி டெஸ்ட் பண்ணிடாதீங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. பாருங்க, நேத்து ஒரு சகோதரி இடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த சகோதரி எங்கிட்ட தங்களுடைய சாட்சிகளை ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, தற்கொலை பண்ணிக்காத நாளே இல்லைன்னு. நான் யாரையோ நினைச்சேன், அவங்கள என் சிந்தையிலே இல்லைங்க. என் வீட்டுக்கார 4 தடவை, நான் 2-3 தடவை. எங்களால ஆச்சரியமா இருந்துச்சு, இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு. ஒரு மனுஷன் அவன் சிச்சுவேஷன் எவ்வளவு தள்ளிட்டு போகுது. மரணத்துக்கிட்ட போய் நான் அந்த சாட்சியை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னால தாங்க முடியாத வேதனை நிமித்தம் தூக்க மாத்திரைய 10-15 அள்ளி போட்டு, குழந்தை அப்ப பச்சை குழந்தை பக்கத்துல படுத்திருக்கு, பச்சை குழந்தை பக்கத்துல படுத்திருக்கு. உன் சாவை நீ டிசைட் பண்ணவே முடியாது. என் அருள்நாதர் கையில இருக்கு உன் சாவு. ஆமா, இன்னைக்கு நீ உன்னை வாழ வைக்கணும்னு இயேசு முடிவு பண்ணிருக்காரு. எத்தனை உள்ளத்தை ஒட்டச்சு நொறுக்கி எவ்வளவு பேர் உன்னை காயப்படுத்தினாலும் இன்னைக்கு உன் காயத்தை ஆத்துறதுக்கு தான் இயேசு நினைக்கிறார். உன்னை யாருக்கிட்டையும் விட மாட்டாரு, உன்னை வேதனையில தள்ள மாட்டாரு. பாருங்க, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் குழந்தைகிட்டையே படுத்தே கடந்திருக்கிறாங்க. சரீரம் முழுவதும் அந்த மாத்திரை வேலை செஞ்சு மயக்க நிலைமையிலே மீன்காரங்க வந்து வீட்டுல வாசல்ல கத்தியிருக்காங்க, ஹவுஸ் ஓனர் வந்து கத்தியிருக்கிறாங்க. குழந்தை எந்திரிச்சு எத்தனையோ முறை தட்டி இருக்கு, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அந்த மாத்திரை. ஆனா இயேசு விட்டாரா? அந்த சகோதரியை கர்த்தர் எழும்ப பண்ணி அவங்களே வாந்தி எடுத்து அந்த மாத்திரையுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கர்த்தர் அவர்களை சாட்சிகளாய் மாற்றினார். குழந்தைய பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து பரிதவிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அவர் விட்டாராங்க, தேடிக்கிட்டே இருந்தாருங்க. நீங்க இயேசு அறியலேனாலும் இயேசு உங்க மரணத்துல உங்களை விடமாட்டாரு. அவர் உங்களை வாழ வைக்க ரெடியா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையை மேன்மையுள்ளதாய் மாற்ற கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறாரு. ஒரு அருமையான சகோதரி ஐயம்பட்டியில எங்களை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சகோதரி ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறாங்க. அந்த வேலை ஸ்தலத்துல எல்லாரும் முடிஞ்சு போகும் பொழுது இவங்க போய் முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்களாம். ஏசப்பா, எனக்கு இந்த வேலையில இன்னைக்கு என்னை நல்லா வேலை செய்ய வச்சிங்க, என் கூட இருந்து எல்லாரையும் ஆசீர்வச்சிங்க, என் கூட இருந்து என்னை எல்லா காரியத்தையும் நன்மை எடுத்தீங்க, எங்க மேலதிகாரிக்கு சுவிசேஷம் சொல்ல வச்சிங்கன்னு அவ்வளவு சந்தோஷமா அவங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வருவாங்களாம். ஒரு நாள் 5 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடிஞ்சு எல்லாம் வெளியே போகணுமா. போகும்போது உங்களுக்கு தெரியும், எல்லாமே பேக்குலாம் செக் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போகணும். அப்ப இவங்க போய் அந்த இடத்துல உட்காந்து 4:30 வேலை முடிஞ்சு இவங்க போய் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூட வேலை பார்த்த எல்லாருமே உள்ள இருந்தவங்க, இவங்க உள்ள இருக்கான்னு தெரியாம இவங்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, வரிசையா போய் அவங்க எல்லாம் செக்அப் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டாங்க. இவங்க அந்த 1/2 மணி நேரம் தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வரும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ போகும்பொழுது உன் பேகை அந்த மனுஷன்ட்ட கிளியரா காண்பிச்சுட்டு போ. அப்ப இவங்க நேரம் என்ன செஞ்சுட்டாங்க, பேகை போய் காட்டுறதுக்கு கிளம்பி அங்க போறாங்க. அங்க வாட்ச்மேன் இல்ல, அவர் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காரு. சரின்னு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆள் இல்ல, நம்ம ஒண்ணுமே இல்லையே இவங்க நடந்து கொஞ்சம் போறாங்க. போகும்போது கர்த்தர் சொல்றாரு, மகளே,
நான் உன்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? நீ ஏன் அதை தாண்டி கடந்து போகிற? நீ திரும்ப போ. இவங்க திரும்ப அங்கிருந்து போறாங்க. பாதி தூரம் போனவங்க திரும்ப போறாங்க. அந்த வாட்ச்மேன் வராரு. என்னம்மா எங்கிட்ட இருந்து வரீங்க? இல்ல, நான் பேகை காட்டாம தாண்டி போயிட்டேன். நான் ஆண்டவர் என்னை உணர்த்தினாரு, திரும்ப காட்டுறதுக்காக வந்தேன். பேகை காட்டுறதுக்காக வந்தேன். காட்டினோடனே பேகெல்லாம் நான் செக் பண்ணிட்டு, நல்ல வேளை வந்தம்மா, நீ உள்ள எதையோ காணோம்னு சொல்லி ஒரே பிரச்சனையா இருக்கு, நல்ல வேளை நீ காட்டி, இல்லைன்னா நீ தான் திருடிட்டு தெரியாம எல்லாருக்கும் முன்னாடி தப்பிச்சு போயிட்டேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க, நீ கொண்டு வீட்டில் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கர்த்தர் பாருங்க, எதையாவது ஒன்றை கர்த்தர் சொன்னார்னா அதுக்கு பின்னாடி நம்மை பாதுகாக்கிறவர் நிற்கிறார் என்று அர்த்தம். எவ்வளவு நல்ல தகப்பன் நம்மை பாதுகாக்கிறார் பாருங்க. ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு மேன்மையான தகப்பன். 5 வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆச்சரியமான கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்லும் பொழுது, நான் அந்த சாலமோன் காரியத்தை கேட்கும் பொழுதே இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் ஞானத்தை பெற்றிருப்பாங்க, கேட்டதை கொடுத்திருப்பாருன்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்க போது? சர்ப்பங்களை எடுப்பாங்க. விறுவிறுன்னு வீட்டுல இன்னைக்கு எங்கிருந்த தேடி புத்துக்குள்ளையா கை விட்டு என்ன செய்ய போறீங்க? நீங்க இன்னைக்கு பாம்பை பிடிக்க போறீங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஒரு பாஸ்ட் இப்படிதான் செஞ்சு கழுத்திலே கொத்தி அவரை செத்தாரு. ஞானம் இல்லாம செஞ்சது. பாம்பு ஏதோ ஒண்ணு தெரியாம பண்ணிருச்சு, ஏதோ ஒண்ணு இதுன்னா ஆண்டவங்களை காப்பாத்துவாரு. அதுக்காக சர்ப்பங்கள் எடுப்பாங்க. பாம்பை பிடிச்சு நின்றா கொத்த தானே செய்யும், கையிலேயே கொத்தி போடும். அப்புறம் சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அவர்கள் சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாக. நம்பிக்கை இருக்கா உன் வீட்டுல? அப்படின்னா நீங்க எல்லா வியாதிக்காரன் மேல எல்லாம் என்ன செய்யணும்? கை வச்சு 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 ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறவன் எல்லாம் கை வச்சு 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 கை வச்சுட்டு போனா சுகம் கிடைக்குமா? அப்பா நாமத்தை பயன்படுத்தினா சுகம் கிடைக்குமா? நம்பிக்கையோட இயேசு நாமத்தை பயன்படுத்தி நீ கை வைக்கும் பொழுது கர்த்தர் அந்த கிரியை ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இயேசுவாம் படகுல இருந்தா அமைதல் உண்டாகுமா? நீ இயேசு கிட்ட போனா அமைதல் உண்டாகுமா? நான் வசனத்தை சொல்றேன். பேதுரு, நீரே ஆனால் நான் உம்மிடத்துல வர கட்டளையிடன்னு வந்தான். அப்ப என்னாச்சு? காற்றும் கடலும் கொந்தளிச்சிச்சு. அதுக்கு பிறகு இயேசு படகுல ஏறினதுக்கு அப்புறம் என்னாச்சு? அமைதல் உண்டாச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன் படகுல வந்தா உன் வாழ்க்கை அமைதல் ஆயிரும். அது எப்படி ஆகும் தெரியுமா? சங்கீதம் 23 சொல்லுவார் தெரியுமா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23 இவங்க வேற எதையோ சொல்லிட்டார் போல இருக்கு. அவரு நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தானே. எல்லாரும் ஏன் அப்படி என்னை முகத்தை வச்சுட்டு பாக்குறீங்க? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் கீழே விழ மாட்டேன். நம்பிக்கை இருக்கா? விசுவாசம் இருக்கா? நீ கீழே விழ மாட்ட, ஒரு சேதம் நடக்காது. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அப்படின்னா இவர் என்னவா நினைச்சுக்கிறார்? தன்னை ஒரு ஆடா நினைச்சுக்கிறார். அவர் எங்க கூட்டிட்டு போவாரு? என்ன அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கூட்டு போவாரு. எல்லா ஆடுகளையும் பார்த்தவங்க இருக்கீங்களா? ஆடுகளை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப ஆச்சரியமானது கேட்கிறாரு போல இருக்கு பாஸ்டர். நாங்க ஆடுகளை பார்த்ததே இல்லை பாஸ்டர். ஆடுகளை பார்த்தீங்களா இல்லையா? பார்த்திருக்கீங்கள? ஆடுடைய வாய் கிட்ட மூக்கு பக்கத்துல இருக்கும். உடனே டக்குன்னு கற்பனையா போறாங்க ஆடுகிட்ட. எங்க இருக்கும் ஆடை? நீங்க கவனிச்சு பாருங்க. மூக்கு எப்பயுமே வாய் கிட்ட இருக்கும். அது தண்ணியை போய் குடிக்கிறதுக்கு வாயை வைக்கும் போது தண்ணி என்ன செஞ்சிடும்? மூக்குல ஏறிடும். அதனால அது எங்க போய் குடிக்கும்னா அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு போகும். தண்ணி குடிக்க அலை அடிக்கிற அலம்புல குடிக்காது. அமர்ந்த தண்ணீர் எப்படி இருக்கோ அங்கதான் குடிக்கும். தாவீதுக்காரர் எப்படி சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் எங்க கூட்டு போவாரு? புல்லுள்ள இடத்தை கூட்டு போவாரு. 2வது அமர்ந்த தண்ணீருக்கு நீ கூட்டு போவாரு. அங்க நான் சமாதானமா, அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்ற இடத்துலதான் நான் இருப்பேன். என்னை நடத்துற ஒரு கோல் இருக்கு, அது இயேசுவின் இடத்துல இருக்கு. நான் நம்புறேன், என்ன அது நடத்தும் என்று நம்பினா கர்த்தர் நடத்த வைப்பாரு. அல்லேலூயா.
எத்தனை பேர் நம்புறீங்க? பிலிப்பியர்ல ஒரு வசனம் இருக்கு, 4ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் எடுங்களேன். ஒரு காரியம், எல்லாரும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிச்சாங்க. நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கிட்ட ஒரு காரியம் தோன்றுச்சு. அது என்னடான்னு அந்த வசனத்தை நான் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். எடுத்தவங்க வாசிங்களேன் சிஸ்டர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்க குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். என்னங்க சொல்றாரு? மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனாவது வசனம்? 19. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குறைவுகள் எல்லாம் அப்படின்னு வருது. இந்த குறைவுனா என்னங்க? எதங்க அவர் சொல்றாரு? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த குறைனா என்னங்க? எந்த குறையங்க அவர் நிறைவாக்குவாரு? எந்த குறையங்க நிறைவாக்குவாரு? உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரல, இன்னும் எல்லா குறைன்னு சொல்றதுக்கு யாருக்குமே வரல. இல்ல அவர் ஏதாவது, நான் இந்த டவுட்டுக்காக தான் இப்ப கேட்டேன். தெரியுதா உங்க விசுவாசம் எப்படின்னு? நம்ம அதை சொன்னா இவர் அதை சொல்லுவாரு, நம்ம இதை சொன்னா அவர் இதை, ஏன் எல்லாமே மொத்தமா போட்டா அவர் ஏதாவது சொல்லுவாரு அப்புறம்? தெரியுதா உங்களுக்கு? ஒரு சந்தேகத்துக்கு இந்த வசனத்தை சொன்னையா, அது எந்ததுன்னு அந்த டவுட் பண்ண உடனே வேற எதையாவது சொல்ல போறாரோ அப்படின்னு. இயேசு கிட்ட இது மட்டும்தான் அவர் நிறைவாக்குவார்னு இருக்கா ஏதாவது? அப்புறம் ஏன் சந்தேகப்பட்டீங்க? இயேசு மாதிரி சொல்லணுமா? அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு கேட்கணுமா? இல்ல பாஸ்டர் நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்க சொல்லிவிட்டீங்க அப்படின்னு சொல்லிடலாமா? என்ன சொல்லுது? ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இதுன்னு சொல்லல, எல்லாத்தையும் அவர் நிறைவாக்குவார்ன்றாரு. அப்ப நீங்க இப்ப வந்திருக்கவங்க எல்லாரும் ஒரே வியாதி பிரச்சனையா வந்திருப்பீங்களா? ஒருத்தவங்க ஐஸ்வர்யம் தேவைக்காக வந்திருப்பாங்க, ஒருத்தவங்க வியாதி போகிறதுக்காக வந்திருப்பாங்க, ஒருத்தவங்க பில்லி சூனிய போராட்டத்துல வந்திருப்பாங்க, ஒருத்தவங்க நான் எவ்வளவோ உழைக்கிறேங்க என் உழைப்புக்கேற்ற ஊதியம் வரலன்னு வந்திருப்பாங்க, ஒருத்தவங்க என் உள்ளத்துல சமாதானம் இல்லை, எல்லா ஐஸ்வர்யம் இருக்கு ஆனா சமாதானம் இல்லைன்னு வந்திருப்பாங்க, நிறைய தேவைகளோட வந்திருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதனால ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் இதுதான் அப்படின்னு சொல்லல, குறைவுகள் எல்லாம் எதுவானாலும் இன்னைக்கு இயேசு நிறைவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க நம்புனீங்கன்னா அந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள இன்றைக்கு உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் இயேசு நிறைவாக்கி வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவித குறைவுகளை நிறைவாக்குவார். இதுதான் நீங்க குறிப்பிட தேவையில்லை, எல்லாவற்றையும் இயேசு உங்களுக்கு நிறைவாக்குவார். நீங்க வந்த காரியம் தேவைகளா இருக்கலாம், ஆனா அவருக்கு தெரியும் உங்க உள்ளத்துல எத்தனை பாரம் இருக்கு, எதெல்லாம் தேவை இருக்கு. நான் அதை நிறைவேற்ற போறேன், நான் அதை கொடுக்க போறேன். ஏசு அதை நிறைவாக்கி நடத்த போகிறாரு. அதனாலதான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. நான் இன்றைக்கு பாருங்க, நேற்று நாங்க ஆயத்த ஜெபத்துல நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏசப்பா ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்னன்னா, நன்றி சொல்லு ஒரு 5 நிமிஷம் அப்படின்னாங்க. நாங்க நன்றி சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு கட்டுல இருக்காங்க, அவங்க வீட்டுல இறந்தவங்க போட்டோ வச்சு அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க, மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த கிரிகை அவங்கள முடக்கிட்டு இருக்குன்னு நேத்து வெறும் நன்றி தான் சொல்லி ஜெபிச்சோம். நாங்க அந்த மாதிரி எதையுமே சொல்லல, அது கிரியை போகணும் அது ஒண்ணு ஜெபிக்கல. இறந்தவங்க போட்டோ வீட்டுல வச்சு அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு அதுல இருந்து ஒரு பிசாசு கிரிகை, அவங்க இறந்தவங்கலாம் இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போயிருப்பாங்க, அவங்க போட்டோக்குள்ள இருந்து பிசாசு கிரிகை செய்து அவங்க வீட்டுல இருக்க ஐஸ்வர்யத்தை திருடிக்கிட்டே இருப்பான்.
அவங்கள குடும்பத்துல அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த நிக்கவே நிக்காது. எதையோ ஒன்ன பிசாசு அதுக்குள்ள இருந்து கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இந்த காரியம் யாருக்கிட்டயே நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு ஜெபிச்ச பிறகு நாங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதே ஓடிடுச்சுங்க. வேற ஒண்ணுமே சொல்லல, நன்றி ஜெபம் தான் ஏறெடுத்தோம். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என் உள்ளத்துல ஒரு காரியம் ஏவுதல் வருது. என்னன்னா, நாங்க எதையாவது செய்யாம விட்டுட்டோமாப்பா, உங்களுக்கு எதாவது பிரியமா நாங்க செய்யணுமா, ஏதாவது நாங்க நடத்தணுமா, ஏதாவது செய்யணுமா நாங்க கேட்கும் பொழுது, ஆண்டவர் உள்ளத்துல என்ன இருக்குன்னு நாங்க கேட்கும் பொழுது, நாங்க எதையா செய்யணுமான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் உன்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கேன், இந்த ஊழியத்தை நீ நல்லபடியா நடத்தி முடி. அவர் பாரத்தை கேட்டா சொல்றாரு, இந்த ஊழியம் ஒன்ன நம்பி கொடுத்துருக்கேன், நீ அதை செய்யணும், பாரத்தை வெளிப்படுத்துறாரு. நான் ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஆண்டவர் எதை கேட்டார், அவங்க உள்ளத்துல இருந்து எதை பேசினார்னு எனக்கு தெரியல. எதையோ ஒன்னு ஆண்டவர் கேட்கணும். வெறும் நன்றி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணதே நடந்துச்சு. நான் இன்னைக்கு உங்களை அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த ஜெபத்துல நடத்தணும்னு விரும்புறேன். ஒரு 5 நிமிஷம் நீங்க நன்றி சொல்ல போறீங்க. நான் எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் உங்களுக்கு அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்க போறேன். நீங்க சொல்லும் பொழுது, ஒருவேளை உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல எங்கேயாவது ஏதாவது போராட்டம், ஏதாவது ஒன்று காரியம் இருந்தா, கர்த்தர் இன்னைக்கு அதில் விடுதலையாக்கி உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை ஒரு சாட்சியா இயேசு நிறுத்த போகிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்கன்னா அந்த காரியம் உங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து வர போகிறது. இயேசு அதை நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கு. நான் இப்ப சொன்ன மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எந்த குறைவு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி இன்னொரு வசனம் இப்ப கேட்க போறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்குறதுக்காக. அல்லேலூயா. இருக்கீங்களா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப சொல்லுங்க, அவர் எதையாவது ஒண்ணுன்னு சொன்னாரா? எல்லாவற்றையும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சரி, நீங்க இந்த வசனத்தை என்னன்னு சொல்றீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த எல்லாவற்றையும் அப்படின்றதுல நீங்க இப்ப எதை சொல்றீங்க? எல்லாமே இருக்கா, இல்ல இதத்தான் அவர் சொல்றாரா? பிரதர் சொல்லுங்களேன். எல்லாமே அப்படி இருக்கா, இல்ல அவர் ஏதாவது? இப்ப ஒரு தம்பி கபடி விளையாட போறான்னு வச்சுக்கோங்க. அப்ப கர்த்தர் அங்க பலப்படுத்துறதுக்கு இவன் சொல்லிட்டு போறான், அங்க போய் நின்று ஜெபம் பண்றான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அங்க அந்த வார்த்தை பொருத்தமான வார்த்தையா? அங்க சொல்லலாமா? அது கரெக்டு தானா? சொல்லுங்க. சொல்லலாமா? கபடி விளையாடும் போது, கபடி விளையாடும் போது சொல்லலாமா? ஏன் சவுண்டு குறையுது? 12வது வசனம் 11 வாசிங்க. 11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அடுத்து 12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியவும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இப்ப வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப சொல்லுங்க. நான் ஒரு மேல 2 வசனம் காண்பிச்சுட்டு கீழே காட்டியிருக்கேன். இப்ப சொல்லுங்க, கபடியில சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு? மறுபடியும் 11வது வசனம் போடுங்க. என் குறைச்சல்களினால்
நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இங்க பாருங்க, நீங்க எல்லார் வீட்லயும் கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், துக்கம் இருக்கும், பாடு இருக்கும். இங்க வந்தோடனே எல்லார்ட்டும் கேட்கிறேன், சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா பாட ரெடியா இருக்கீங்கன்னு விறுவிறுன்னு எல்லாரும் கை தூக்கி. ஆனா வீட்டுல எப்படி இருக்கீங்க? வீட்டுக்கு போனோன்னு எப்படி இருக்கீங்க? அந்த கதையை ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? நான் நீங்க விட்டா 1 மணி நேரம் அழுவேன் அப்படின்னு. அதில் அடுத்த வசனம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரண அடையவும், குறைவுபடவும். இப்ப கபடியை சொல்லுங்களேன், பொருந்துமா பொருந்தாதா? ஒருத்தன் சிலம்பாட்டம் விளையாடுறான். சிலம்பாட்டம் விளையாடுறது கரெக்டா இல்ல எதுக்காக விளையாடுறேன்னு அவனுக்கு தெரிகிறது கரெக்டா? எதுக்காக விளையாடுறேன்னு தெரியுது, அதானே கரெக்டு. சும்மா காத்துல போய் இம்பாட்டு சொல்ல ஆடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், இவனை எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, என்ன நினைப்பாங்க? நேற்று வரைக்கும் இந்த தம்பி நல்லதா இருந்துச்சு, இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியல, காத்துல சிலம்பாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு. உங்களுக்கு நோக்கம் தெரியணும்லங்க. நீங்க சிலம்பாட்டம் ஆடிக்கினா நோக்கம் தெரியணும். நான் எதுக்காக சிலம்பு கத்துக்கிறேன், எதுக்காக விளையாடுறேன்? நீங்க எதுக்காக சபைக்கு வந்தீங்க, எதுக்காக, நீங்க என்ன நோக்கம் என்ன? இப்ப உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மெயினான ஒரு காரியத்தை கேட்கிறேன், பாஸ்டர் மாட்டம் தான் ஆரம்பிச்சிடவா இல்லை எப்படி? அது ஆமாங்க, அவங்க அமைதியாவே ரொம்ப நேரமா இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்தே ஆரம்பிச்சு விடுங்க. நானே சொல்றேன், ஏன்னா கணவன் மனைவி ஒரே சரீரனால பாவம், அதனால இது ரொம்ப அநியாயம் பாஸ்டர், எங்களை மட்டும் திட்டுறீங்க, அவங்கள மட்டும். நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு போகணும் தான் நம்ம நோக்கம் தெரியணும்ல. நீங்க எதுக்கு சபைக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? ஏங்க நீங்க போற ஊருக்கு தெரிஞ்சுதானங்க பஸ் ஏறணும். போற ஊரு தெரியாமையே நான் போய் பஸ் வந்துருச்சு, என்ன பஸ் ஆனா பரவாயில்ல வாங்க திட்டுன்னு ஏறிடுவோம்னு ஏறினா எங்கேயா போனோம்? பஸ்ல ஏறி பரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னா கண்டக்டர் டிரைவர் வண்டி ஓட்டுவாரா? வண்டியில ஏறிட்டீங்க, நாங்களாம் பரலோகம் போகணும்னு, அப்ப புளிய மரம் தான் இல்ல நல்ல லாரி தான், அப்படிதானே அவர் நினைப்பாரு. பஸ்ல ஏறி இடம் சொல்லணுமா இல்லையாங்க? நான் மதுரை போகணும், சென்னை போகணும்னு பஸ்ல ஏறின பிறகு அப்பா அவன் சொல்லுவாரு, இல்லைன்னா கீழே நின்று கேட்கணும். நான் நிறைய பெண்களை பஸ்ல ஏறும்போது பார்த்திருக்கேன், விருட்டுன்னு பஸ்ல ஏறி இந்த பஸ் எங்க போகுதுன்னு கேட்பாங்க. கண்டக்டர் கொஞ்சமாவது உனக்கு, பெண்களை குறிப்பிடுறேன்னு நினைக்காதீங்க, நான் பார்த்ததுனால சொல்றேன், இவர் என்ன அவ்வளவு காண்டு, அதுவும் பெண்கள் மேல அப்படிலாம் இல்ல. அவங்க ஏறிட்டு ஏறினதுக்கு அப்புறம் தான் கேட்பாங்க, எப்பயுமே கீழே நின்று கேட்டதே இல்லை. ஏன்னா பஸ் இலவசனால விருட்டுன்னு ஏறிடுறது. எங்க போனான்னு கடைசி தெருவில் இறக்கி விட்டாலும் நாங்க ஃப்ரீ பஸ்ல இங்க இறங்கிக்கிட்டு போறோம். சில பேர் ஏறி தூக்குறாங்க, காத்தோட்டமா வருதான் ஃப்ரீ பஸ்ன்னு. எவ்வளவு இது இருக்கும். கடைசியில போய் இறங்கி பின்னாடி திரும்ப அவரு கண்டுட்டு கேட்கிற, ஏமா ஏர்னு இருந்து தூங்குறியம்மா, எங்கம்மா போனோன்னு? மாரியா காசு அவங்க புரியுதான், அதுக்காக உன்னைய வண்டியில வச்சு சுத்த முடியுமா? காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இறங்க வேண்டிய இடம் எங்கம்மா? ஏர்போர்ட் துப்பாக்கி தொழிற்சாலை வரைக்கும் வந்திருக்கம்மா. ஐயோ அவ்வளவு தூரம் வந்துட்டேன்னா திருப்பி இறக்கி விட்டுருக்கனே போகும்போது. எப்படிலாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க, ஃப்ரீ பஸ் கேட்காம ஏறிடுறது. நீங்க எங்க போகணும், சபைக்கு வந்தீங்கன்னு கேட்கிறேன், எல்லாரும் நிக்கிறீங்க, பஸ் தெரியாம ஏறிட்டாங்க, எங்க போகணும் தெரியல, எந்த ஊருக்கு. எல்லாரும் பரலோகம் போகணும் தாங்க சபைக்கு வரணும். சபைக்கு வந்தா நித்திய ஜீவனை பெறணும். நான் ஏசப்பா கிட்ட போகணும். சரிங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அதை கவனிச்சு பாருங்க. நீங்க உங்க ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்க அப்பாவையோ யாரையோ சொந்தக்காரங்களோ உங்களுக்கு பிடிச்சவங்கள மனசுல நினைச்சுக்குங்க.
அவங்க ஊருக்கு போகணும்னு நினைச்ச உடனே நீங்க என்னென்னலாம் நினைப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அங்கே போகணுன்னு அந்த வீடை யோசிப்பீங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்க நினைப்பீங்க. அங்கே போன உடனே எப்படிலாம் ஜாலியாக சுத்த போகிற நினைப்பீங்க. அங்கே போன உடனே எங்கெல்லாம் போகணும், இந்த பார்க்கு போகணும், அந்த இடத்துக்குலாம் நம்ம விட்டெல்லாம் போகணும், அந்த வாய்க்கால போய் தண்ணியில் ஆட்டம் போடணும், அந்த நீர்வீழ்ச்சி யோசிப்பீங்களா இல்லையா? ஒரு வீட்டுக்கு அப்பா பார்க்க போகணும், எல்லாரும் இப்படி சோகமா அப்படி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பதிலாக சொல்லுங்க. நான் உங்களுக்கு வேற ஒன்று சொல்ல வந்துகிட்டு இருக்கேன். நீங்க பதில் சொன்னீங்கன்னா தான் சொல்ல முடியும். சொல்லுங்க. உங்க அப்பா பார்க்க போனா என்ன நினைப்பீங்க? அங்க போனே என்ன யோசிப்பீங்க? எங்க வீடெல்லாம் பார்த்தா அது ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துருங்க, அதுல போனோடனே இவ்வளவு ப்ரிப்பரேஷனோட போவேன், இப்படிலாம் போவேன், ஜாலியா. பரலோகம் போகணும்னு உங்களை சொல்லியிருக்கேன். நீங்க உடனே என்னெல்லாம் யோசிக்கணும் தெரியுமா? உங்களுக்கு என்ன யோசிக்கணும்னு? ஊர் தெரியாம ஏறிட்டேன், பஸ் எங்க போகுதுன்னு தெரியாது, இந்த பஸ் நேரா பரலோகம் போகுது, யாருக்கு தெரியாது? உங்களை பரலோகத்துக்கு போறது தாங்க கூட்டு போறோம். பாவம் செய்யாத, அநியாயம் செய்யாத, டிவி பார்க்காத, கெட்ட வார்த்தை பேசாத, சண்டை போடாத. ஏன்? பரலோகத்துல அது இல்லை. இங்கேயே ட்ரைனிங் எடுத்துட்டு அங்க போன உடனே அங்க போகலாம். நீ இங்கேருந்து எல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு அங்க போன உடனே ஏங்க லஞ்சம் கொடுத்தா நல்ல விடா தருவான? பரலோகத்துல போய் சர்டிஃபிகேட் வாங்கி லஞ்சம் கொடுத்து பழகி, எது செஞ்சாலும் காசு கொடுத்து பழகி, பரலோகத்துல போன உடனே ஆண்டவர் எல்லா வீட்டையும் ஒரே மாதிரி படைச்சிருக்காராம். தங்கத்துல ரோடு போட்டுக்கிட்டு, ரோடு தங்கத்துல இருக்கான் பரலோகத்துல. நம்ம ஆளுங்க போன உடனே என்ன செய்வாங்க? ஒரு சின்ன பிளேடு ஏதாவது ஒன்று தகர்த்து போய் ரோட்டை நோண்டி, தங்காசை போகுதா? உலகத்திலேயே ஆண்டவர் இந்த இதுல இருக்கும் போதே நகையெல்லாம் கழட்டிரு மகளே, உனக்கு தோடு செயின் நகையெல்லாம் வேணாம், விட்டுரு, உனக்கு அங்கே ரோடே போட்டு வச்சிருக்கேன்னு. குண்டு மல்லி இருந்தாலும் எங்களுக்கு அது உழைப்பில் வாங்கணும், அது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கணும், எதையோ ஒன்றை வாங்கி நாங்கள் போட்டே ஆகணும். அங்கே ரோடே வச்சிருக்காரு. நாங்கள் அங்கே போனாலும் ஒரு பிளேடு, ஒரு கத்தி ஒன்று கொண்டு போவோம். இந்த தேங்காய் கீத்து போடுறத பார்த்துருக்கீங்களா ஆண்டவரே? அங்கே போய் ரோட்டில் கீத்து போட்டு, ஏன் இப்படி? உன் வீட்டில் ஒரு டிவி இருந்தா அங்கேயும் டிவி இருக்கியா? உன் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா ஏற்ற வீட்லயும் இருக்கும். எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியா ஒன்று அப்படியே உன் வீடு எப்படி கட்டியிருக்கியோ அப்படியே பரலோகத்துலையும் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா என்ன செய்வீங்க? ஊருக்கு போறதுக்கு என்னெல்லாம் தேவை? என்னெல்லாம் தேவைங்க? ட்ரெஸ் எடுத்து வைப்பீங்களா இல்லையா? என்னென்ன வஸ்திரம் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரே ஒரு வஸ்திரம் சொல்லுங்களேன். துதியின் வஸ்திரம் தேவையா பரலோகம் போறதுக்கு? அப்ப ட்ரெஸ் எடுத்து வைப்பீங்களா? ஜீவ தண்ணீர் வேணுமா? தண்ணீர் எடுத்து வைப்பீங்களா? ஏன்னா பிரெட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்து வைப்பீங்களா? ஏதாவது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தானே நம்ம ஊருக்கே போவோம். ஒரு ஊருக்கு போறதுன்னா என்னெல்லாம் செய்வோம்? உங்களுக்கு மட்டும் இல்ல, ஊர்ல அங்க இருக்கிறவங்களுக்கு சேர்த்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவீங்களா? வாங்கிட்டு போற பழக்கம் இருக்கா? நாங்கள திடுன்னு போய் வெறும் கையோட இறக்கிறோம்ப்பா. அவங்களா ஏதாவது ஊட்டினாங்கன்னா சாப்பிட்டுக்குவான், கறிமீன் எடுத்தாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு வந்துடுவான். வாங்கி யார் வீட்டுக்கா போகும்போது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போங்க. அதுதான் நல்லது, மரியாதை வேற. அப்போதான் அவர் ஏதோ வாங்கிட்டு வந்தாரு, நல்லதாக சமைச்சு போடணும். இல்லைன்னா ரச சாப்பாடு தான், அதுக்கு கேட்டால் சாம்பார்னு தான் தருவாங்க, ஆனால் ரசம் ஊற்றுவாங்க. இது சாம்பார் கொஞ்சோண்டு தண்ணி அதிகமாயிருச்சுன்னு ரசமாக வந்து சேரும். ஆமா, என்ன இன்னைக்கு கறி குழம்பு ரொம்ப தண்ணியா இருக்குன்னு என்ன தெரியல, அவ வச்சுட்டான்னு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து ஊத்து அப்படின்னுவாங்க. அப்புறம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போங்க. பரலோகம் போகும்போது வெறுங்கையோட போகணுமா? ஏதோட போகணும்? ஸ்வீட்டு மிச்சர் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிடாதீங்க. பரலோகத்துக்கு போகணும்னு என்னெல்லாம் வாங்கிட்டு போகணும்? ஒன்னே ஒன்று தான் கொண்டு போக முடியும். என்னது? பப்ஸா? யாருங்க அது? ஆத்துமா தாங்க கொண்டு போக முடியும். பப்ஸ் வாங்கிட்டு போக முடியுமா? முட்டை பப்ஸா? இவங்கிட்டலாம் எதுவும் சொல்ல முடியலையா? பரலோகம் போறதுக்கு என்ன வாங்கிட்டு போவீங்க? ஆத்துமா தான் நீங்க கொண்டு போக முடியும். ஆண்டவரை பார்க்க போகும்போது, ஆண்டவரே நீங்க இந்த ஆத்துமாக்களுக்காக உங்க ஜீவனை கொடுத்தீங்களே, நீங்க எப்படி இந்த உலகத்தெல்லாம் நீங்க மீட்டு கொண்டு போராடுறீங்களோ அது போல நான் ஒரு ஆத்மாவை உங்களுக்காக நான் கூட்டிட்டு வந்துட்டேன் டாடின்னு நீங்க ஆத்மாவோட உள்ள போனீங்கன்னா அவருக்கு சந்தோஷமா இருக்கும். என்னைய பார்க்க வந்தவங்க வெறுமையா வரல, இதோ உனக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்டது அங்க இருக்கு, நீ எடுத்துக்கன்னு உனக்குன்னு கொடுப்பாரு. நீங்க வெறுங்கையோட போக கூடாது.
எங்க போறீங்க எல்லாரும்? இப்பயும் பஸ் தெரியாம தான் ஏறிட்டோம். அதையும் நீங்களே சொல்லிருக்க எங்க போறோம்னு. எங்கெங்க போறோம்? எங்க போன ஆயத்தமாக போறோம்? இயேசுவை தேடி வர்றவங்களுக்கு முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம எங்க போறோம்? மரித்தால் எங்க போவோம்? நீங்க இப்பயே பரலோகம் போறத சொல்லல, நான் சொல்ற அர்த்தம் வேற. இவர் முன்னாடியே நம்மளை தள்ள நினைக்கிற அது இல்லைங்க, அது வேற. நம்மளுக்கு அப்படி எடுத்துக்காம நம்ம பிள்ளைங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. என்னன்னா பரலோகத்துக்குள்ள போகக்கூடிய காரியம் ஒரு நாள் நடக்க போகுது எல்லாருக்கும். எங்க போறதுன்னு டிசைட் பண்ற இடம் இங்க பூமியில. நான் நரகத்துக்கு போறதா பரலோகம் போறேன்னா? நன்மை செஞ்சா நீங்க ரெடி, ஆயத்தம் ஆயிட்டீங்க. பாதரட்சை எபேசியர்ல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷம் தான். நீ எப்ப போனாலும், வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் சுவிசேஷம் சொல்ற உனக்கு பாரம் இருந்துச்சுன்னா, நீ சொன்னேன்னா நீ எப்படி இருக்க? ஆயத்தமா இருக்க. எப்ப கர்த்தர் கூப்பிட்டாலும் நீ பரலோகத்துக்குள்ள போயிருவ. உள்ள போகும்பொழுது வெறுங்கையோட போகாம ஒருத்தருக்காவது நீ இயேசு பத்தி சொல்லிட்டு உள்ள போயிருந்தேன்னு வச்சுக்க, அவன் வாழ்க்கை மாத்தப்பட்டுருச்சு, அவன் காயம் கட்டப்பட்டுருச்சு, எப்படியாவது அவன் விடுதலை ஆயிட்டானா உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை இயேசு உங்களுக்கு கொடுப்பாரு. சரி, இந்த வசனத்தை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை கபடியில பயன்படுத்தக்கூடாது, உலகத்துல பயன்படுத்தக்கூடாது. அந்த வார்த்தைக்குள்ள மேல கொடுக்கப்பட்டது என்னன்னா, அவர் சொல்றாரு, அந்த மேல வசனம் போடுங்க 12. நீங்க இயேசுக்காக நீங்க ஃபாலோ பண்ணி வரும்போது சில வேளையில தாழ்த்தப்படுவீங்க கிறிஸ்துவின் நிமித்தம். அப்பதான் என்னை பலப்படுத்துவார். உடனே அடுத்து வாழ்ந்திருக்கிறேன். நீ நல்லா வாழ்ந்திருக்கும் போது என்னை ஏசப்பா பலப்படுத்தி இருக்கிறாருன்னு நீ வாழ்ற காரியம். பவுல் அதைத்தான் சொல்றார். அந்த இடத்துல பயன்படுத்த நோக்கம், நீ வேலை செய்யும் போது, பாத்திரம் வளர்க்கும் போது என்ன பாத்திரம் வளர்க்கறதுக்கா பலப்படுத்துறாரு? உன்னைய விட பெரிய பெரியவெல்லாம் பாத்திரம் கோடி கோடியா பெரிய பெரிய அண்டா கழுவுறவன், உள்ள உட்காந்து கழுகுறவன்லாம் அப்ப என்னெல்லாம் சொல்லணும்? அவன் ஈஸியா கழுவி போட்டு ஓடியாந்துடுறாங்க. அங்க சொல்லக்கூடாது. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? கஷ்டம் வந்தாலும், பட்டினியா இருந்தாலும், பரிபூர்ணம் அடைஞ்சாலும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எனக்கு போதிச்சிருக்காங்க. என்னன்னா, என்ன பலப்படுத்துறவர் இருக்கிறாரு. எப்பனா நான் பட்டினியா கிடக்கும் போது என்னை அப்பா தேத்துவாருங்க. நான் பலப்பட்டிருப்பேங்க, நான் பலவீனமா போக மாட்டேன், நான் பலன் அடைஞ்சிருப்பேன்னு சொல்றதுதான் உன் ஊழியத்துல சொல்றாரு அவரு. நீ கிறிஸ்துவுக்காக வந்த பிறகு இந்த உலகத்துல நடக்கும் பாரு போராட்டம், நெருக்கம், கண்ணீர், இதுல சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் இயேசு. அதுல சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் உன்னை பலப்படுத்துவேன்னு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எதை செய்யறதுக்கு? பட்னியா இருக்கும்போது நான் நல்லா வாழ்றதுக்கு எனக்கு சொல்றார் அவரு. அல்லேலூயா. நம்ம முழங்கால் படியிடலாமா? நம்ம ஜெபிக்கலாம்.